மாசம் பொறந்தாலே காலண்டர்ல தேதிய பார்த்தா சந்தோஷத்தை விட நெஞ்சில ஒரு இனம் புரியாத பயம் வருது பாருங்களேன். அது உலகத்திலேயே கொடுமையான விஷயம். அப்பாடா, ஒரு வழியா 30 நாள் முடிஞ்சு சம்பளம் வந்துடுச்சுன்னு ஆசையா ஃபோன் எடுப்போம். ஆனா மெசேஜ்ல salary credited-னு வர்ற அதே வேகத்துல அடுத்த 5 நிமிஷத்துல ரெண்ட் பெய்டு, இஎம்ஐ டெபிட்டட், இபி பில் பெய்டுன்னு வரிசையா மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் சத்தம் ஒவ்வொன்னும் இதயத்துல இடி இறங்குற மாதிரி இருக்கும். கடைசியா கையில மிஞ்சுறது என்னவோ வெறும் 0 இது எத்தனை பேருக்கு நடக்குது? நம்ம கதையோட நாயகன் முரளி அந்த டைரிய ஒரு ஓரமா தள்ளி வச்சுட்டு தலையில கை வச்சு உட்கார்ந்து சொல்றாரு. என்னங்க இது விமலா, மாசம் பூரா மாடா உழைக்கிறேன், வெயில் மழைன்னு பார்க்காம ஓடுறேன். ஆனா 1ஆம் தேதி வர்ற சம்பளம் 5ஆம் தேதி ஆனா என் பேங்க் பேலன்ஸ் என்ன பார்த்து கேலியா சிரிக்குது. நாம சம்பாதிக்கிறது நமக்காகவா இல்ல இந்த பேங்க்காரனுக்கும் வீட்டு ஓனருக்கும் தானா? கையில காசு வருது, ஆனா அது நம்மகிட்ட தங்காம அடுத்த நிமிஷமே டாட்டா காட்டிட்டு போகுதே. நாம என்னதான் தப்பு பண்றோம்னு புரியலையே விமலா. மத்தவங்க முன்னாடி கௌரவமா வாழணும்னு நினைக்கிறது தப்பா, இல்ல ஓடி ஓடி உழைச்சும் ஒரு நிம்மதியான தூக்கம் கூட நமக்கு இல்லையே அப்படின்னு அப்படியே உடைஞ்சு போய் புலம்புறாரு முரளி. இந்த முரளியோட இந்த நிலைமை இன்னைக்கு பல நடுத்தர குடும்பங்களோட யதார்த்தமான நிலைமை. சம்பளம் உயருது, ஆனா அதோட சேர்ந்து செலவுகளும், முக்கியமா இந்த மாசத் தவணைங்கிற இஎம்ஐயும் வீட்டு வாடகையும் ராக்கெட் வேகத்துல உயருது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்க மாச சம்பளத்துல வீட்டு வாடகை மற்றும் இஎம்ஐ இந்த ரெண்டுக்கும் மட்டுமே 50%க்கும் மேல காசு போகுதா? அதாவது உங்க சம்பளம் 30,000னா அதுல 15,000க்கு மேல வாடகைக்கும் இஎம்ஐக்கும் மட்டுமே செலவாகுதா? ஆமான்னா நீங்க ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில சிக்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களும் முரளி மாதிரி இந்த வாடகை இஎம்ஐல சிக்கி தவிக்கிறீங்களா? கவலைய விடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல முரளி எப்படி தன்னோட பட்ஜெட்டை புத்திசாலித்தனமா மாத்தி அமைச்சு அந்த 40% விதிய பயன்படுத்தி நிம்மதியா தூங்குறாருங்கிற அந்த ரகசியத்தை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்க பட்ஜெட்டும் மாறும். முரளிக்கு மாசம் 45,000 ரூபாய் சம்பளம். ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு இது கௌரவமான சம்பளம்தான். ஆனா கணக்கு போட்டு பார்த்தாதான் அதுல இருக்கிற ஓட்ட புரியும். 12,000 ரூபாய் வீட்டு வாடகை, 8,000 ரூபாய் அந்த பழைய பர்சனல் லோன் இஎம்ஐ, ஆக மொத்தம் 20,000 ரூபாய் வந்த வேகத்துல போயிடுது. மிச்சம் இருக்கிற அந்த 25,000த்துல தான் மளிகை, பெட்ரோல், குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ்ன்னு எல்லாத்தையும் அடக்கணும். இதுக்கிடையில இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வு வேற. விமலா மெதுவா கேக்குறாங்க, பாருங்க, போன மாசம்தான் என் செயினை அடகு வச்சு அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை சமாளிச்சோம். அது போக இப்போ கேஸ் விலை ஏறிக்கிட்டே போகுது, கரண்ட் பில்லும் எகிரிடுச்சு. இந்த மாசமாவது கொஞ்சம் மிச்சம் பண்ணி அந்த நகையை மீட்க முடியுமா, இல்லனா வட்டியே அசலை தாண்டிடும் போல இருக்கேன்னு ரொம்ப மென்மையா கேக்குறாங்க. முரளி ஒரு பெருமூச்சோட சொல்றாரு, புரியுது விமலா, எனக்கும் அந்த கவலை இருக்கு. ஆனா எங்கிருந்து மிச்சம் பண்றதுன்னு தெரியலையே. சம்பளத்துல பாதி காசு வீட்டு ஓனருக்கும் அந்த பேங்க்காரனுக்கும் தான் போகுது. மிச்சம் இருக்கிறதுல இந்த கேஸ் விலை உயர்வு, மளிகை செலவுன்னு பார்த்தா கையில 1 ரூபா கூட தங்க மாட்டேங்குதே. எனக்கும் உன்னோட நகையை மீட்கணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாம நான் இங்க முட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படியே சோர்ந்து போய் சொல்றாரு முரளி. இப்ப புரியுதா? முரளியோட நிஜமான பிரச்சனை சம்பளம் கம்மியா இருக்கிறது இல்ல, வர்ற சம்பளத்தை எப்படி சரியான முறையில பிரிச்சு செலவு பண்ணணும், எப்போ எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியாததுதான். கேஸ் விலையும் கரண்ட் பில்லும் நாம ஏத்துறதில்ல, ஆனா அதை எப்படி சமாளிக்கணுங்கிற பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா முரளி இதோட விட்டுறல. விமலாவோட அந்த கலங்கிய கண்கள் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்துருச்சு. இனிமே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு முரளி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. அந்த வாடகையும் இஎம்ஐயும் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர அவர் ஒரு ரகசிய திட்டத்தை போடுறாரு. அது என்ன திட்டம்? முரளி முதல்ல உலக புகழ்பெற்ற அந்த 50-30-20 விதியை பார்க்கறாரு. அதாவது 50% தேவைக்கு, 30% ஆசைக்கு, 20% சேமிப்புக்கு.
ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம ஊரு வீட்டு வாடகைக்கும் ஏறிக்கிட்டே போற இஎம்ஐக்கும் இந்த விதி பல நேரங்கள்ல செட் ஆகறதில்ல. அதனால முரளி நமக்காக ஒரு பிராக்டிக்கல் டெக்னிக்க உருவாக்குறாரு. முதலாவது முக்கியமான விஷயம் த 40% ரூல். முரளி ஒரு கணக்கு போட்டாரு. நம்மளோட அத்தியாவசிய தேவைகள்ல வாடகையும் இஎம்ஐயும் சேர்ந்து மொத்த வருமானத்துல 40% மேல ஒரு பைசா கூட போகவே கூடாது. முரளிக்கு 45,000 ரூபாய் சம்பளம்னா 18,000 ரூபாய்க்குள்ளதான் இந்த 2 செலவும் இருக்கணும். ஆனா இப்போ இவருக்கு 20,000 ரூபாய் போகுது. அந்த எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய வேற எங்க குறைக்கலான்னு முரளி தேட ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா முரளி செஞ்சதுதான் மாஸ்டர் பிளான். அதுதான் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் கட். நம்ம கவனிக்காம விடுற சின்ன சின்ன செலவுகள் தான் மாசம் கடைசியில பெரிய துளையா நிக்கும். தேவையில்லாத ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், மாசத்துக்கு 4 தடவை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது, அப்புறம் அந்த ஆஃபர்னு சொல்லி தேவையில்லாம வாங்குற பொருட்கள், இதையெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு நோ சொல்லிட்டாரு முரளி. இப்படி மிச்சம் பண்ணின அந்த 2,000 முதல் 3,000 ரூபாயை எடுத்து சும்மா வச்சுக்காம தன்னோட லோன்ல ப்ரீபேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ்ட்ரா இஎம்ஐ கட்டினாலே உங்க லோன் காலம் அப்படியே பாதியா குறையும் தெரியுமா? இஎம்ஐயை சீக்கிரம் முடிச்சு வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு போறதுக்கான முதல் படிக்கட்டு இதுதான். அது மட்டும் இல்லாம முரளி இன்னொரு ரகசியத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. கேஸ் அதிகமா செலவாகுதா? அப்போ சமையல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வோம். கரண்ட் பில் அதிகமா வருதா? தேவையில்லாத லைட்டு ஃபேனை ஆஃப் பண்ணுவோன்னு ஒரு டீம் ஒர்க்கா விமலா கூட சேர்ந்து பிளான் பண்றாரு. இதோ முரளியோட மிராக்கிள் பட்ஜெட் தயார். காலம் எவ்ளோ வேகமா ஓடுது பாருங்களேன். சரியா ஒரு 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு அதே இடத்துல உட்காந்து என்ன பண்றதுனே தெரியலன்னு கலங்கின முரளி இப்போ அதே விமலா கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? பாரு விமலா, இந்த மாசம் லோன் முடிய போகுது. நாம அந்த சின்ன சின்ன செலவுகளை குறைச்சு ப்ரீபேமெண்ட் பண்ணினதுனால 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த கடன் அடைச்சிட்டோம். வாடகையையும் கொடுத்தாச்சு. ஆனா அதையும் தாண்டி இப்போ கையில ஒரு 10,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? அடுத்த மாசம் என்ன பண்றதுங்கிற அந்த பயம் இப்போ இல்ல விமலா. முரளி செஞ்சதொன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க. வாடகையும் இஎம்ஐயும் நம்ம சம்பளத்தை முழுசா முழுங்காம இருக்க செலவுகளை பிரையாரிட்டைஸ் பண்ணாரு. அதாவது எது முக்கியம், எது அவசரம், எது தேவையற்ற ஆசைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த 40% ரூல் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மேஜிக்கையே செஞ்சிருக்கு. பணம் அதிகமா சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, இருக்கிற பணத்தை எப்படி கையாள்றோங்கிறதுல தான் நம்ம நிம்மதியே இருக்கு. முரளி இப்போ ஒரு விஷயத்த ஆணித்தரமா நம்புறாரு. முறைப்படி பட்ஜெட் போட்டா 35,000 சம்பளமும் 30 லட்சமா மாறும்னு. இப்போ உங்கள நான் கேக்குறேன், முரளி மாத்தின அந்த ஒரு விஷயம், அதாவது தேவையற்ற செலவுகளை தள்ளி வைப்பது, இத நீங்க கடைசியா எப்ப செஞ்சீங்க? உங்களோட வருமானத்துல எத்தனை சதவீதத்தை நீங்க சேமிப்புக்காக எடுத்து வைக்கிறீங்க? 10%, இல்ல 20%? உங்க பட்ஜெட்ல நீங்க அதிகமா கஷ்டப்படுறது வாடகை கட்டவா இல்ல இஎம்ஐ கட்டவா? உங்க பதில உடனே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இப்போ அந்த பூங்காவை பாருங்க. முரளியோட குடும்பம் எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. இதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான பணம் இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற தெளிவான திட்டம்தான். முரளியால தன்னோட வாழ்க்கைய ஒரு 6 மாசத்துல மாத்த முடிஞ்சதுன்னா நிச்சயமா உங்களாலையும் முடியும். வாடகை வீட்ல இருக்கோன்னு வருத்தப்படாதீங்க, இஎம்ஐ கட்டுறோமேன்னு பயப்படாதீங்க. முறையான ஒரு பட்ஜெட் திட்டம் உங்க கையில இருந்தா நீங்க வசிக்கிற அந்த சின்ன வீடும் ஒரு அரண்மனை தான். உங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டம்தான். பட்ஜெட் போடுறதுங்கிறது நம்ம ஆசைகளை கொல்றதில்ல, நம்ம ஆசைகளை சரியான நேரத்துல நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில முரளி மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்க தயாரா? இன்னைக்கே ஒரு டைரி எடுங்க. உங்க வருமானத்துல அந்த 40% கணக்க செக் பண்ணுங்க. உங்ககிட்ட நான் கேக்குற கடைசி கேள்வி இதுதான். இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச கையோட உங்களோட எந்த ஒரு தேவையில்லாத செலவை நீங்க இன்னைக்கே நிறுத்த போறீங்க? அது ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனா இல்ல தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங்கா? எதுவா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம்தான் ஒரு பெரிய சரித்திரத்தையே உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்திருந்தா மறக்காம கீப் சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நிம்மதியா தூங்கட்டும். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் பட்ஜெட் ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சேமிப்போம், உயர்வோம்.